வாவ் செம்ம கியூட்டா இருக்கு. ஏ வேரல் வர்க் இருக்குப்பா. வேரல் ஆல்ரெடி இதுதான் என்னோட டான்ஸ் காஸ்டியூம். ஓ தட் யா நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம். 3 2 1 Hi, welcome to the first vlog. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே because I'm doing my final fitting for my church wedding gown-க்கும் அதுக்கப்புறம் என்னோட ரிசப்ஷன் ரெண்டு லெஹங்காக்கும் இன்னைக்கு என்னோட ஃபைனல் ஃபிட்டிங் பார்க்குறேன். ஸோ அதனால ஐ தாட் ஐ ஷேர் கிளிம்சஸ் ஆஃப் திஸ் வித் யூ. ஸோ யூஸ்வலாக வந்து நான் மெஷர்மெண்ட் கொடுக்க போகும்போதெல்லாம் வந்து என் ஃபியான்சியோட தான் போனேன். ஆனால் ஃபைனல் ஃபிட்டிங் வந்து அவர் அந்த டேல பார்க்கணும் அப்படின்றதுனால எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனு இஸ் கோனா ஜாயின் மீ. ஸோ எனக்கு அந்த ஃபைனல் ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாய். அனு வந்துட்டாங்க. வணக்கம் பரத், எப்படி இருக்கீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் vlogக்கு ஹாய் சொல்லுங்க. ஆமா vlogக்கு ஹாய் சொல்லுங்க. சோ மோக்ஷி உஷாக்கு மேல இருக்காங்க. மோக்ஷி இங்க தான் நம்ம போறோம். லைட் திருப்பா எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. என்ன எல்லாம் மூஞ்ச முடிக்கிறாங்க. ரெக்கார்ட் ஓடி ஒரு போட்டோ எடுக்கண்டா. வேணாம் எடுக்கண்டா. டேய் சோ அனு எப்படி இருக்கு எல்லா Dress? வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப பிரிட்டியா இருக்கு. யா ஹீ சாங் பிரிட்டியா இருக்கு பா. நான் அந்த एक्चुअली இதுல தான் ஒன்னு எடுத்துர்க்கேன். ஓ வாவ் தெரியுதா? செம்ம கியூட்டா இருக்கு. பேக் ஏ வேரல் வர்க் இருக்குப்பா. ஆமா ஃபுல் வர்க். யா இவங்க வந்து பிரைடல் ட்ரெஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிடுவோம் நம்ம காசு கொடுத்து. பட் அதுக்கப்புறம் அதை வந்து மேலே அப்படியே வச்சிருப்போம். பார்க்கும்போது இதை நம்ம 25,000 போட்டுமே 30,000 போட்டுமே அப்படின்னு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும்ல. ஸோ நான் என் கல்யாணத்துக்குன்னு வரும்போது சில தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் இதுவே வந்து நான் ரெண்டில் தான் எடுக்க போறேன். அதுவும் மோக்ஷி வந்து எனக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் தான் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு. நம்ம ஊர்ல நீங்க வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாளை போன வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. சரி ஓகே மோக்ஷிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவங்கள்ட்ட வந்தோம். ரொம்ப ஸ்வீட் என்னன்னா உங்களுக்காக நான் ஸ்கிராச்ல இருந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி நான் தச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தட் வாஸ் ஈவன் மோர் இமோஷனல் ஃபார் மீ. போடுற ட்ரெஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அது புது ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எனக்கு இந்த என்டையர் ப்ராசஸ் கைட் மீ த்ரூ. உங்க பாடி டைப்க்கு இது நல்லா இருக்கும், இது இப்படி டிசைன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு லெஹங்கா போட்டேன், இந்த கலர் வந்தா நல்லா இருக்குன்னா ஓகே அதே கலர்ல தச்சிடலாம் அப்படின்னு நான் இப்போ எடுத்திருக்க 4 அட்டையருமே எனக்காக ஃப்ரம் தி ஸ்கிராச் she built that attire and then அது வந்து எனக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்லா இருப்படா போடா, ஒண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. My dear brides to be என்னோட ஒரு அட்வைஸ் நான் சொல்லணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபேஷன் இல்லாம நீங்க ஒரு சஸ்டைனபிளா ஒரு கல்யாணம் பண்ணணும், அதுவும் எக்கனாமிக்கலா ஃப்ரெண்ட்லியா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்ட் யுவர் அவுட்ஃபிட்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம போட போறோம். அன்னைக்கு நம்ம வந்து தேவதை மாதிரி இருந்தா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும் போது ஐயோ 30,000 போச்சு அந்த ஃபீலிங் இருக்க கூடாதுல்ல. காசு நச்சு இருக்கிறாங்க. அனு நீங்களும் இப்போ உங்களுக்கு உங்க கல்யாணத்துக்கு ரெண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் தான் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா பட் ஆனா அந்த ஆப்ஷன் அப்ப இல்லையே. நான் கல்யாணம் பண்ணது கோவிட். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆமா. அனு ஃபீலிங் பேட். வெரி பேட். ஃபீல் பண்ணாதீங்கன்றது தான் நாங்க சொல்லிருக்கோம். ஓகே காலி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டாங்க ஃப்ரேம்ல. நடக்க போகுது நாங்க ஆசைப்பட்ட ஒரு நாள் வரப்போகுது. கல்யாண மாசம். ஆமா உங்களுக்கு கல்யாணம் இல்ல? ஆமா என்னோட 3rd anniversary May 13. எனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. எங்க ரெண்டு பேருக்குமே இது கல்யாண மாசம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்மளோட வெட்டிங் anniversary வரப்போகுது அப்படின்னு நம்ம ஒரே டார்ச்சர் பண்ணுவோம். ஆமா 1 year later. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? சோ மோக்ஷி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பட் உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் சித்ரா. இவங்க பொண்ணு பேர் தான் மோக்ஷி. இப்போ என்னோட கல்யாணத்துக்கு டிசைன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ரொம்ப நாளா பிளான் பண்ண 1 month டைம் இருந்துச்சு. ஒரு வருஷமா நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் நடந்தா நான் தான் பண்றேன் அப்படின்றாங்க. அண்ணன் போட்ட கோடு இத நீ தாண்டப்படாது. கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க தான் சொல்ல எப்படி வந்து. ஆக்சுவலி நான் மற்ற 2 ட்ரெஸ், அதாவது ரிசப்ஷன் போடுற 2 அவுட்ஃபிட், அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் எல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். சர்ச் வெட்டிங் ட்ரெஸ் மட்டும் தான் வந்து நான் இன்னும் பார்க்கல. அதை இப்போ பார்க்க போறோம். எஸ் ஓகே. இப்போ சர்ப்ரைஸ் இருக்கு. வெட்டிங் அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஓ இன்னொரு சர்ப்ரைஸ். ஆமா இன்னொரு சர்ப்ரைஸ். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள.
நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா உங்க காஸ்டியூம் இப்போ வரும். ஓகே அக்கா சைடுல தெரியும். நான் மூடணுமா? நீங்க மூணுமா கண்ணாடி போட்டுங்க. நான் உனக்கு சொல்லவா கண்ணு மூடவே நான் கண்ணாடி எடுத்துறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மங்கலாவா இருக்கு. என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? 3, 2, 1. பிரைடல் கவுன் வேற லெவல். ஸ்லீவ்ஸ்ல இருந்து ஃபுல் பிளிங். இந்த Dress நான் ஃபுல்லா எனக்காக ரெடி பண்ண Dress. நம்ம போட்டு பார்க்கலாமா? இது பாருங்க பக்கத்து பக்கத்துல. அட வாட் யூ ஃபீலிங்ஸ்? வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஒன்னு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தோம்ல, அதோட மேல வர்க் வந்து சேம் அதே மாதிரி இருக்கு. அது ரொம்ப இது வேண்டாம்னு சொல்லி கீழ. ஓகே. அதெல்லாம் ரொம்ப எனக்கு அது கரெக்ட்டா. புரியுது. ஓகே. இந்த Dress இருக்கு. ஓ நைஸ். அந்த நெக்லைன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் நெக்லைன். ஏன்னா அது illusion-ஆவும் இருக்கு, the same time வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்லைனும் கொடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் நாங்க வரவா? போட்டு வரவா? ஃப்ரண்ட் செம்ம ஃபிட்டிங். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க இந்த இடத்துல கண்ணாடி தெரியல கண்ணு தெரியல கண்ணாடி யூஸ் பர்சன் என்னது கண்ணு கண்ணாடி போடுங்க. ஓ இப்போதான் தெளிவா தெரியுது. ஜகஜகன்னு இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. அது இருக்கு கரெக்ட். So pretty baby, so pretty. நாங்க எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. கரெக்ட். நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக் கொடுத்தீங்களா? அந்த ட்ரையல் பாத்தீங்களா? ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி ஒன்னு பண்ணி. ஆனா அதை விட இது கிராண்டா இருக்கு. அதுல இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க மட்டும் ஆமா. அவ்வளவுதான் பா. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டப்பா. கூப்பிடுங்க கொஞ்சம் மாப்பிள்ளைய மட்டும் நான் உடம்பு குறைக்கணுமோ? ஆமா. ஈவினிங் டைம்ல ரிட்டர்ன் ஆகும். ஈவினிங் டைம்ல இது போட மாட்டோம். ஆமா. ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு 4:30 வரைக்கும் ஈவினிங் தான் நமக்கு அந்த சன்ரைஸ்ல தான் ஃபங்க்ஷன் இது போட்டோ ஷூட் சன்செட். ஆனா எனக்கு இந்த ஃபிட் ஆஃப் தி Dress இங்க வெரி ஃப்ளேர் ஆகுது. இந்த இடம் இங்க வர்க் கை மட்டும் நம்ம இங்க இருந்தே பிடிக்கணும் பேபி கொஞ்சம் வந்து ஓகே. அதுதான் சொன்னேன் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணி கொடுங்க. Thank you baby, thank you so much, thank you girls, thank you. எனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ உழைச்சிருக்கீங்க. இப்போ ஆண்ட்ரூ எப்படி உங்க அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? அண்ணா ரியாக்ஷன் வராது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டன் ஆயிருவாரு. பேபி சூப்பரா இருக்காங்க மோக்ஷி. கல்ட்ட மனசு வரல தானே? சத்தியமா சொல்றேன் குண்டவே தெரியல. தெரியல கிளாஸ் பண்ணிருக்க வேண்டாம்ல. வேண்டாம். கல்ட்டவே வேண்டாம். அப்படியே போயிடலாமா? வாடகை இப்பவே வண்டியை விடும்போது கொடுத்தா போதும் கண்ணு. வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். எனக்கு வந்து இங்க இந்த pearls வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இங்க வந்து நான் எதுவுமே சொல்லல, உங்களுக்கு ரெஃபரன்ஸும் தரல, எதுவுமே அவங்களா யோசிச்சு மேல இருந்து கீழ வரைக்கும் இட்ஸ் சோ கிராண்ட். நீங்க வந்து என்னோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க. Thank you so much. Thank you. இல்ல மேக்கப்பே இல்ல, இதுவே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. பாத்தீங்களா? அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. மேக்கப்லாம் போட்டா மேக்கப் போட்டு ஹேர் 2 ஸ்ட்ராண்ட் இப்படி வெளில வந்து க்ளோவா. சென்ட்ரலா வந்து இந்த காலத்துல எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்றத நான் ஃபீல் பண்றேன். ஓகே, மாப்பிள்ளையோட ரியாக்ஷன் எப்படி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கியூட்டா இருக்கணும் தான் நினைப்பாரு. ஓகே, இது வந்து அநியாயத்துக்கு கியூட்டா இருக்கு. கரெக்ட். யார கியூட்னு சொல்ல முடியாம நிக்க போற Dress கியூட்னு சொல்றதா கியூட்ன்றதா ஆனா ஐஸ் வைப்பாரு. அத அங்க தான் ட்விஸ்ட். நான் சொல்ல முடியாது நினைப்பேன், ஆனா அங்க ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாரு. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். எங்க அண்ணா அப்புறம் என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போறோம். பாருங்க. நெக்ஸ்ட் காஸ்டியூம் லெஹங்கா. சொல்லுங்க. ஆல்ரெடி How's it? வேர்லல் நல்ல ஆக்சுவலி கலர். நல்ல கலர். நான் இதுக்கு போடாத கலர். ஓகே, அந்த வர்க் இதுதான் என்னோட டான்ஸ் காஸ்டியூம். ஓ யா டான்ஸ். நானும் அவரும் சர்ப்ரைஸ் டான்ஸ் பண்றோம். தெரியாதா உங்களுக்கு? தெரியுது. ஓ வேகம் எனக்கு சோகம். எதுவுமே முடிவு அத சர்ப்ரைஸ் நாங்க சொல்லிட்டோம்ல. ஆமா, முடிவே பண்ண போறோம். அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். நீங்க டான்ஸ் ஆடுவீங்கல? பாரத்தோட டான்ஸ் சொல்லி குத்து டான்ஸ். உங்க டீம்ல இருந்து மோக்ஷி ரெண்டல் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டேஜ்ல கூப்பிடுவாங்க, ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆஷோட டான்ஸை பார்த்துருக்கீங்கல்ல?
ஃப்ராக்கோட இது பாத்தீங்களா, சாரி இந்த ட்ரெஸ்ஸோட ஃபிளேர் பாத்தீங்களா, ஆடும்போது இட் இஸ் ஜஸ்ட் பிரிங்கிங் இந்த வந்து இந்த டாசல்ஸ்ல இருக்குல, அது ஆடுனா அதுவும் ஆடும். நாங்க போற பக்கம்லாம் அதுவும் போகுது. ஆமா. சோ இதுல வந்து இந்த ஷால் ஆக்சுவலி நாங்கன்னா இந்த ஷால் போட்ட பாதி இந்த ட்ரெஸ்ஸோட கிராண்ட்னஸ் இதுவாயிடும் அப்படிங்கறனால இப்படி போட்டுட்டோம்னா ஓகே. இப்போ இதோட ஃபுல் வியூவுமே நல்லா அழகா தெரியுது. சோ திஸ் இஸ் தி லுக். ரிசப்ஷன்ல என்னோட செகண்ட் அவுட்ஃபிட் இது. 3 அவுட்ஃபிட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அது அவுட்ஃபிட் ஆக்சுவலி 5th ஈவென்ட்க்கு ஒரு அவுட்ஃபிட் இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்போ நாங்க வந்து அடுத்து மாத்த போறோம் 3rd காஸ்டியூம். இப்போ ரிசப்ஷனுக்கு இதுவா அதுவா? இது ரொம்ப ஒரு டஃப் சிச்சுவேஷன் தான். ஏன்னா எதை டிசைட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஃபியூச்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்கு. பேபி நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஒரு டான்ஸ் ஆடுங்க பார்க்கலாம். இதா அவரு. அதான் தமாசு தமாசு. ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு ஆக்சுவலி கேரி பண்றதுக்கு. நம்ம எந்த Dress புடவை கட்டி காட சொன்னாலும் ஆடிடுவோம். ஓகே ஆஷ், அப்போ இது வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்போம் ஆஷ். நம்ம அதே போட்டு 4 இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். 3. சரி, உங்களோட அல்ட்ரா ஃபேவரட் எது 4ல? இது போட்டிருந்தா ஆஷ்க்கு இதான் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஓகே. அதுதான் திங்க் பண்ணி எடுத்தோம். எனக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து நாங்க வேற கலர்ல ட்ரையல் பார்த்தோம். இது எனக்கா சோர்ஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒயிட் கவுன் ஃபுல்லா ஸ்கிராட்ச்ல இருந்து எனக்கா பில்ட் பண்ணுது. Thank you மோக்ஷி. Thank you. You made my dream come true. புறாண்டு காலம் வாழ்க. நேர்ல நான் மேக்கப் அது உங்க பிட்டேல பார்க்கணும்னு ரொம்ப ஈகரா இருக்கேன். ஆமா, நாங்களே actually ரொம்ப வெயிட்டிங். காயத்ரி, ஜானு, and யோகி. யோகி. அப்பா எல்லாருக்கும் வாயெல்லாம் பல்லு. மேக்கப் பண்றாங்க. நான் இந்த 3 ட்ரெஸ்ல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஒயிட் பிங்க். ஓகே, நீங்க? எனக்கு பால் கவுன் பிங்க். உங்களுக்கு ஒயிட் விட்டுங்க. ஒயிட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் தான் வயலட் எல்லாருக்கும் பிங்க். ஆனா உங்களுக்கு உங்களோட பால் கவுன் and violet. அப்போ வந்து இப்போ எங்களுடைய ரிசப்ஷன் லுக் எல்லாத்தையுமே நாங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். Thank you ladies. Bye bye.